தொலைக்காட்சியில் சன் டிவியில் நான் ஆன்மீக கதைகள் சொல்லுகிறேன்னு அவங்க சொன்னாங்க. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, பல இடங்கள்ல அதில் ஒரு சிக்கல் இருக்கு. காலையில் நம்ம நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வரும். இந்த காலை அவசரத்தில் நம்ம தமிழர்கள் நிறைய பேர் சரியாக பார்க்காம நான் தான் அந்த ஜோசியம் சொல்கிறவர்னே நினச்சிக்கிட்டு எங்கிட்ட வந்து ஐயா மேஷ ராசி எப்படி இருக்கும்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை மேஷ ராசி நல்லா தாங்க இருக்குது, ரிஷபத்துக்கு தான் நேரம் சரியில்லைம்பா. அது யாருங்க ரிஷபம்? நான் தாங்க அது. கோவையில் ட்ரெயின் வந்துருச்சு, கையில் பெட்டி எடுத்துட்டு அவசர அவசரமாக ஸ்டேஷனில் ஓடிட்டு இருக்கேன். அப்போ எழுத்தாப்பில் அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஐயா இந்த தடவை எனக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் சொல்லுங்கன்றாரு. நான் சொல்லவா முடியும், உங்களுக்கு எப்படி தெரியலங்க, எனக்கு எழுத்தாப்பிலே வந்து வழியை மறிக்குது, ட்ரெயினை வேற விட்டுருவோம் போல இருக்குது. அதில் ராசி பலன்னே அவங்க பேர் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காலம் பிறக்குதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் பேசுறதை பற்றி ஒருத்தர் சொல்றாரு, ஐயா முதல்ல பேசிடுவாரு, இவர் போன பிறகு தான் நல்ல காலம் பிறக்கும் நமக்கு. சில நாளைக்கு முன்னால தான் கேட்டேன், என்னுடைய தொலைபேசி எண்ணை யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஒருத்தர் சொன்னார், சிவகுமாரா நிகழ்ச்சிக்காக கூப்பிடுறீங்க, அவருக்கு வாய் பேச முடியாமல் போய் 6 மாதம் ஆச்சுங்களேன்னு இருக்கிறார். அப்படி ஒரு நல்ல மனசுக்காரங்களாம் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நீங்கள் இவங்கள பயன்படுத்திங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, இவங்கள பயன்படுத்திங்க, நல்லா கவிதை எழுதுவாங்க அப்படின்னு நாம் எப்பொழுது மற்றவர்கள் வளர்ச்சியில் அக்கறை காட்டுகிறோமோ அப்பொழுது தனக்குத்தானே நம்முடைய வளர்ச்சி ஏற்படும் என்பதுதான் அவர் 1 மணி நேரம் பேசிய பேச்சின் ரத்தின சுருக்கம். நீங்கள் பிறரை வளர்த்தால் பிறரால் நிச்சயம் நீங்கள் வளர்வீர்கள். அள்ளி கொடுத்த பின்னும் கொடுத்த கையில் மனம் வீசும் மல்லிகை அப்படின்னு கண்ணதாசன் எழுதுவான். நீங்க அப்படி மல்லிகையை அள்ளி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மல்லிகை உங்க கையை விட்டு போயிடுச்சு, வாசனை உங்க கையிலையும் இருக்கு. நல்ல எண்ணங்கள் கூட மல்லிகை வாசத்தை போலத்தான். நான் சென்னைக்கு போன புதுசுலங்க, சென்னையில் பந்த் அன்னைக்கு கூட பஸ்ஸில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். பேரு தான் பந்து, பஸ் முழுக்க ஏகப்பட்ட கூட்டம். நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா கையில் குழந்தையோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 2 வயசு, அது குட்டி பாப்பா. அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அந்த அம்மா கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு, அம்மா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவும் கொடுத்தாங்க. அது கொடுத்து நான் கையில் வாங்கின பிறகு தான் தெரியுது அது குட்டி பாப்பா இல்லை, குட்டி சாத்தான் அப்படின்னு. ஏன்னா அதை நான் மடியில் வச்சுக்கிட்ட பிறகு அது பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸை பிடிச்சி இழுக்குது, அவர் பாக்கெட்டில் இருக்க செல்ஃபோனை இழுக்குது, அவர் கண்ணு போட்டு கண்ணாடி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்குது, காதை பிடிச்சி இழுக்குது. அவர் கண்ணை மூச்சு திரும்பி என்னை பார்த்து, புள்ள வழக்கத்திலாம் ஏன் பஸ்ஸில் வரீங்கன்றார். குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் போல இருந்தது. அதுக்குள்ள எங்கள் கல்லூரி மாணவர்கள் முன்னால் 4 பேர் முன் வாசல் வரையாது, சார் உங்கள் பையன் அசல் உங்களை மாதிரியே இருக்கிறான் சார். என் பையன் என்ன மாதிரி இருப்பான், அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவன்லாம் என் பையனா? என் மிஸ்ஸஸோட சொந்தக்காரரு அவர் அடுத்தாப்புல ஏறிட்டு, மாப்பிள்ள என்னது இது, இது எப்போ பிறந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. எனக்கு கூட தான் இது எப்போ பிறந்ததுன்னு தெரியாது. இந்த அம்மா சும்மா இல்லாம இந்த குட்டி பையன்ட்ட, அங்கிள் பாரு, அவன் நிமிந்து என்ன பார்க்குறான், அங்கிள் பாரு இவர் டிவியில எல்லாம் வருவாரு அப்படின்னுடுச்சு. சும்மா இல்லாம அவன் உடனே, அங்கிள் நீங்க டிவியில வருவீங்களா அங்கிள்? நான் ஆமாண்டா கண்ணா. அவன் என்ன கேட்க போறான், நான் திக்கு திக்குன்னுட்டு இருக்கிறேன். ஏண்டா கண்ணா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டமான்னா? கேள்றா அங்கிள், இந்த பஸ் எப்படி ஓடுது அங்கிள்னா? இந்த பஸ் எப்படி ஓடுது அங்கிள்? நான் உடனே எனக்கு பஸ்ஸு ஓடுறதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அது ஒன்றும் இல்லடாக்கண்ணா, நம்ம டிரைவர் அங்கிள் இருக்காருல்ல, அவர் இக்னிஷனில் சாவியை போடுறாரு, இக்னிஷன் ஆன் ஆகுது, அதிலிருந்து கரண்ட் பேட்டரிக்கு போகுது, அப்புறம் பேட்டரியில் கரண்ட் உருவாகி அதிலிருந்து இன்ஜினுக்கு போகுது, இன்ஜின் ஆன் ஆகி அப்புறம் வீல் சுற்ற ஆரம்பிக்குது, வீல் சுற்றுறப்போ பஸ்ஸு முன்னால் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச அறிவை சொன்னேன். அவன் ஒன்று லூசு மாதிரி பேசாதீங்க அங்கிள் தான். ஏண்டா கண்ணா, ஏண்டா அப்படி பஸ் எப்படி ஓடுதுன்னு நான் சொல்லிட்டேம்மா. சொல்றான், கண்டக்டர் விசில் கொடுத்தா ஓடுதுன்ட்டான். பெருமக்களே, இப்ப பாருங்க, பஸ் எப்படி ஓடுதுன்னு அவன் கேட்கிறப்போ கண்டக்டர் விசில் கொடுத்தா ஓடுதுன்னு அவன் சொன்ன பதில நான் சொன்னேன்னா பஸ் பத்தி எனக்கு அறிவு வளரலன்னு அர்த்தம். லூசு மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னப்போ எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் மனசுனால வளரலன்னு அர்த்தம். இப்ப அறிவுனாலையும் வளர்ந்து மனசுனாலையும் வளர்ந்தாதான் அவன் குட்டி பையன், நான் வளர்ந்தவன் அர்த்தம். இல்லைன்னா அவனுக்கு எனக்கும் உருவம் மட்டும்தான் வித்தியாசம்னு அர்த்தம்.
இந்த வேறுபாட்டை நமக்குள் காலப்போக்கில் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்குத்தான் மிகப்பெரிய ஞானியர்கள், சிந்தனையாளர்கள், மேதைகள், சாதனையாளர்கள், தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, செய்திகளை, கருத்துக்களை எல்லாம் நாம் படித்து கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒரு கூட்டம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறார். அப்பெல்லாம் தொடக்க காலத்தில் ரொம்ப கடுமையான விமர்சனமான கருத்துக்களை எல்லாம் ஐயா மேடையில் வைக்கிறாங்க, அறிஞர் அண்ணா அவர்கள். அப்ப கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு பேப்பர்ல முட்டாள் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது இவர் வந்து அறிஞர் அண்ணாவை கலாய்ச்சிட்டாராம். ஒரு பேப்பர்ல முட்டாள் அப்படின்னு எழுதி இவர் கொடுக்குறார். அறிஞர் அண்ணா அதை பார்த்து கோவப்படல. நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து நீ எப்படி சொன்ன, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அறிஞர் அண்ணா என்ன பண்ண தெரியுங்களா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பொதுவா நான் இது மாதிரி கூட்டத்துல பேசுறப்பெல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை எனக்கு பேப்பர்ல எழுதி அந்த கேள்விக்கு கீழே அவங்க பேரை எழுதி அனுப்புவாங்க. இன்னைக்கு யாரோ ஒரு நண்பர் அவர் பேரை மட்டும் எழுதியிருக்கிறாரு, கேள்வி எழுத விட்டாரு, கொஞ்சம் கேள்வி எழுதிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவா. நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து நீ எப்படி சொல்லுமா, நான் ஏழு பல்கலைக்கழகத்தில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வசாதாரணமா கையாளுவது. உணர்ச்சிகள் எந்த நேரத்தில் நம்மை சமநிலை இழக்க வைக்க சூழல் வந்தாலும் கூட எப்படி அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்கிற பக்குவத்தை நமக்கு பாடமாக தருபவை புத்தகங்கள். சார், சுதாகர் கனகராஜன் ஒருத்தர், ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், வாங்கி படிச்சு பாருங்க. உலக தலைவர்கள் வரலாறுன்னு ஒன்று இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான தமிழ் தான் இருக்குது. அப்படி வரப்பதான் படிச்சுக்கிட்டே வந்தேன், அசந்து போனேன். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் உங்களுக்கு தெரியும். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டத்திலேருந்து ஒருத்தன் அவனும் இதே மாதிரி ஸ்லிப் எழுதி அனுப்புறான். எனக்கு அதை படித்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உலகம் முழுக்க நம்ம ஆளுங்க இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு. அதில் ஒருத்தன் எழுதியிருக்கிறான், நீ ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகிறாயா, உன்னுடைய தாத்தா மாட்டு வண்டி ஓட்டியவர் தெரியுமா? அவன் எழுதியிருக்கிறான். இவர் தாத்தா யாருன்னு அவன் இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். உன் தாத்தா மாட்டு வண்டி ஓட்டியவர் தெரியுமா? இவர் பார்த்தாரு, ஒன்றும் வருத்தமே படலை, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன், நான் அந்த மாட்டையும் பார்த்துருக்கிறேன், வண்டியையும் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நல்லா தெரியும். அந்த பரம்பரையில் வந்த உனக்கு ஜனாதிபதி பதவி ஒரு கேடா அப்படின்ற அர்த்தத்தில் யாரோ எழுதியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன், வாஷிங்டன் சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், அந்த வண்டி அப்புறமா ஒரு வருஷத்தில் உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த மாடு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, காணாமல் போச்சு. இன்னைக்கு தான் தெரியுது அந்த மாடு இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்கு எழுத படிக்கவும் தெரியும், கூட்டத்தில் வந்து ஸ்லிப்பு கொடுத்து அனுப்பவும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அருமை பெரியோர்களே, எந்த நிலையிலும் தன்னை இழக்காத சமநிலையை நாம் பெற வேண்டும் என்றால் மகத்தான சிந்தனையாளர்களும் ஞானியர்களும் நமக்கு காட்டிய வழி எது என்பதை புத்தகங்கள் மூலமாக கற்கிற பொழுது நாம் மற்றவர்களைப் போல் கீழே இறங்கி விடாமல் மேலே ஒரு படி உயர்கிறோம். அதுக்கு தான் புத்தகங்கள் படிக்கிறது. இந்த உலகத்திலே ரொம்ப சுலபமான விஷயம் எது தெரியுங்களா? நான் சென்னைக்கு போன புதுசுல தான் கற்றுக்கிட்டேன். கல்லூரி மாணவர்கள் 4 பேர் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்கிக்கிட்டே வந்தான். நான் உள்ளே உக்காந்துட்டு இருந்தேன். அவன் ஃபுட்பாலில் தொங்கிட்டே வந்தான். நான் தம்பி உள்ளே வந்திருப்பான்னு. அவன் அங்கிருந்தே என்னை பார்த்து என்ன அர்த்தம்? பெருசு, நீ மூடிக்கிட்டு உக்காரு வாய அப்படின்னு அர்த்தம். பஸ் வேகமாக போச்சுங்க. டிரைவர் இப்படி திருப்பினாரு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கார் வந்தது இப்படி திருப்பினாரு, இந்த பக்கம் ஒரு பைக் ஒன்று வருது இப்படி திருப்பினாரு. பஸ் இப்படி ஆண்டதுல அந்த பையனோட கிரிப்பு தவறி கீழே விழுந்துட்டான். எல்லாம் போய் சுத்திக்கிட்டாங்க. அவன் சொன்னா, அங்க உள்ள செவப்பா உயரமா ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அண்ணா. நான் கிட்டக்க போனேன். நான் போன உடனே, ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கல, நான் உள்ளே வந்திருக்கணும், நீங்கள் சொன்னதை கேட்காதனால தான் நான் கீழே விழுந்துட்டேங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்லுவான்னு நான் நினச்சேன். அவன் சொல்கிறான், 5 வருஷமாக இதே மாதிரி தான் நான் ஃபுட்பாலில் வரேன், ஒரு நாள் கூட கீழே விழுந்ததில்லை. இன்னைக்கு சும்மா இல்லாமல் எனக்கு அறிவுரைன்ற பேரில் மேலே வர சொல்லி என்னை கீழே தள்ளிட்டியே, நல்லா இருக்கான்னு. நான் வீட்டிலலாம் கூட என் பையன்கிட்ட ஒன்றும் சொல்ல, என்னடா சும்மா விளையாடிக்கிட்டே இருக்கிற, போய் படுறா, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னா, ஏன்பா இன்னைக்கு வெளில மீட்டிங் அங்கேயும் இல்லையாப்பா, இன்னைக்கு புக் ஃபேர் அங்கேயும் இல்லையாப்பான்றான். அக்பர் பீர்பால் சிறுகதைகள்னு பிள்ளைங்களுக்காக ஒரு புத்தகம் ஒன்று இருக்க, படிச்சு பாருங்க.
நான் ஒரு கதை விட மாட்டேன், எல்லாம் படிச்சிருவேன். நான் பேசுறப்ப கதை விட மாட்டேனே தவிர படிக்கிறப்ப ஒரு கதையும் விட மாட்டேன், எல்லாம் படிச்சிருவேன். அக்பர் பீர்பால் அக்பருடைய அவையிலே இருந்த நவரத்தினங்கள் என்று சொல்ல தகுந்த அமைச்சர்களில் ஒருவர் பீர்பால். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அக்பர் கேட்கிறாரு, பீர்பால், உலகத்தில் எது சுலபமான விஷயம்? அக்பர் கேட்டார். பீர்பால் சொன்னாரு, சுல்தான், இந்த உலகத்தில் சுலபமான விஷயம் எது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதுதான். அது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னாரு. அக்பர் ஒண்ணு, இல்ல பீர்பால், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அறிவுரை சொல்றது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? கிடையாது. அதுக்கு நிறைய அனுபவம் வேணும், படிப்பறிவு வேணும், பட்டறிவு வேணும். அதனால அறிவுரை சொல்றது சாதாரணமானது இல்லை. இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது பீர்பால்னார். பீர்பால் உழுந்து உழுந்து சிரிச்சார். எதுக்கு சிரிக்கிறார்? அது ஒண்ணும் இல்லை அரசே, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எது சுலபமான விஷயம்னு கேட்டீங்க, அறிவுரை சொல்றதுன்னு. நீங்க ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு விட்டுணும். ரெண்டுத்தையும் விட்டுட்டு அறிவுரை சொல்றது தப்பு, இப்படி எல்லாம் சொல்லப்படாது, இனிமே இப்படி பேசாதன்னு நான் பதில் சொன்னதுக்கே எனக்கு ஒரு அறிவுரை சொல்றீங்க பாருங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், உலகத்திலே சுலபமா அறிவுரை சொல்றது தான். நானும் என்னுடைய நண்பர் மதுரையில் இருக்கிறார், அவர் அருமையான பேச்சாளர் தான், அவங்களுக்கு கூட நல்லா தெரியும். உமா சங்கர்னு பேர். 2 பேரும் மதுரையில் அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கிறோம். எதிர்த்தாப்புல ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ஐயா, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க, ரொம்ப பசியாக இருக்குதுங்க அப்படின்னாரு. நான் உடனே பேக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். என் கூட வந்த நண்பர் சொன்னார், ஐயா ஏங்க என்னங்க நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, குடியை கெடுக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் பாருங்க, அவர் பார்த்தாலே நல்லா தெரியுது, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது, 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சாப்பிடுவாரா? வாட் போயிடுவார். நான் சொன்னதை பாருங்க, இவர் நீங்கள் இது மாதிரி தப்பாக பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்கிறாரு, இதை குடிச்செல்லாம் செலவழிச்சிடாதீங்க, சாப்பிடணும் சரியா, குடிக்கலாம் கூடாது. அவர், ஐயா நீங்கள் சொன்னால் நான் அதுக்கு அப்போ நாங்கள் மீறுவோனாங்க ஐயா, நான் குடிக்கலாம் மாட்டேங்க ஐயா, இந்த 50 ரூபாயை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன், ஏன்னா குடிக்கிறதுக்கு தனியாக வேற வச்சிருக்கிறேன் யான்னார். நீங்கள் அப்புறம் குடியை கெடுக்கும்னு அட்வைஸ் அதில் போட்டு என்ன பிரயோஜனம்? எழுத்தாளர் ஜெயமோகன் தான் சொன்னார், அறிவுரைகள் எல்லாம் விதை நெல் மாதிரி. அவங்களும் சொன்னாங்களே, அறிவுரைகள் எல்லாம் விதை நெல் மாதிரி, எந்த நெஞ்சில் ஈரம் இருக்கிறதோ அந்த நெஞ்சில் தான் அது முளைவிடும், இல்லாத நெஞ்சில் முளைவிடாது. எல்லாரும் தான் திருக்குறள் படிச்சோம், எல்லாருமே திருக்குறள் படி நடக்கிறோமா? எல்லாராலையும் முடியாது. நம்முடைய பக்குவம் அப்படித்தான். அதுக்காக திருக்குறள் படிக்கிறத நிறுத்திடப்படாது. ஒருத்தர் தான் கை தட்டுறார், புரிஞ்சுதுன்னு. நீங்க திரும்ப 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 படிச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு திருக்குறள் பின்பற்றுகிறோம், நாளை 2, நாளை 3, மறுநாள் 5, மறுநாள் 10 என்று கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். என்றோ ஒரு நாள் உள்ளுக்குள் ஈரம் சுரந்து அதுவரையில் நாம் போட்ட விதை நெற்கள் முளைவிடுவது மாதிரி திரும்ப திரும்ப நல்ல நூல்களை நீங்கள் படித்துக் கொண்டிருந்தால் என்றோ ஒரு நாள் நம் உள்ளம் பக்குவப்படுகிற பொழுது நமக்குள்ளும் மிகச்சிறந்த வளர்ச்சி ஏற்படும். அதுக்காகத்தான் திரும்ப 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 புத்தக திருவிழா நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புத்தகங்கள் படியுங்கள் என்று மேலே மேலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட. புத்தகங்களை நமக்குள்ளே வாசிக்க வாசிக்க மற்றவங்க மதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். கவிதா ஜவஹர் அருமையா பேசுறாங்க, திரு ராஜா அவர்கள் அருமையாக பேசுகிறார்கள், பேராசிரியர் சாலம் பாப்பையா, அடுத்தவங்க மதிக்கிறாங்கன்றதே இல்லைங்க. நம்ம பேர்ல நமக்கு இருக்கிற மதிப்பே அதிகமாகுங்க. நம்மளை பற்றின நம்முடைய கணிப்புன்றதே அதிகமாகும் சார். சென்னை மாதிரி பெருநகரங்களில் சென்னையில் டி நகர்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியுங்க. அங்கெல்லாம் தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்ததுன்னா ஏகப்பட்ட கூட்ட நெரிசல் இருக்கும். ஏன்னா டி நகரில் தான் எல்லா நகைக்கடையும் இருக்குது, அங்கே தான் உணவகங்கள் இருக்குது, பெரிய பெரிய பட்டுப்புடவை கடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அங்கே இருக்கிற காரணத்தினாலேயே இந்த ஜேப்படி திருடன், பிக்பாக்கெட் அடிக்கிறவன் இவெல்லாமும் அங்கே தான் நிறைய சுற்றிட்டு இருப்பான். இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்களே, எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கன்னு நான் இன்னைக்கு சொல்கிறேன். அவன் இதுக்குன்னே ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருக்கிறான். உங்கள்கிட்டேருந்து ஒரு பர்ஸை எடுத்துட்டான்னா அவனே பேக்கெட் கையில் வச்சிருக்க மாட்டான். அவன் ஒருத்தன் 10 அடி தூரத்தில் வருவான், டக்குன்னு அவன்கிட்ட போட்டுட்டு இவன் இந்த பக்கம் ஓடிடுவான். அவனே கையில் வச்சிருக்க மாட்டான். அவன் ஒருத்தன் 10 அடி தூரத்தில் வருவான், அவன்கிட்ட பாஸ் பண்ணிட்டு இந்த தெரு வழியாக ஓடிடுவான். அவனே வச்சிருக்க மாட்டான். அவன் இன்னொரு ஆள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போட்டு இந்த 4 பேரும் கடைசியில் ஒரு இடத்துல சந்திச்சு உள்ள இருக்கிறத பங்கு பிரிச்சுப்பாங்க.
இல்லை நீங்கள் அதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்க்கப்படாது. இதெல்லாம் உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுது? 4 பேரில் ஒருத்தனான்னு. இது ஒரு சிக்கல். நானே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஜெயிலில் ஏறக்குறைய இதே தேதியில் தான் இருந்தேன். இல்லை, ஒரு நிகழ்ச்சி அதில் பேசுறதுக்காக போயிருந்தேன். நீங்கள் ஒன்று ஜெயிலில் இருந்தால் அப்போ எப்போ ரிலீஸ் ஆனன்னு கேட்கக்கூடாது. அங்கே பேசி முடித்தேன். நன்றி உரைன்னு ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ஐயா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, இது மாதிரி பேச்சு கேட்டதே இல்லை, இங்கே நம்ம கூடவே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ட்டார். அவர் ரிலீஸ் ஆக இன்னும் 12 வருஷம் இருக்குது. பேசி முடிச்சுட்டு சாயங்காலம் அந்த ஜெயிலெலாம் சுற்றி காமிச்சாங்க. அது வரைக்கும் ஜெயிலை நான் சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன். பேசி முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் வெளியில் வந்தேன். அப்போ கூடவே ஒருத்தர் வெளியில் வந்தார். ஐயா வணக்கம், ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் பேச்சு. அப்படிங்களா, ரொம்ப நன்றி. என்ன நீங்கள் யார்? இல்லை, இன்றைக்கி எனக்கு விடுதலைங்கய்யா, அதனால தான் நானும் இன்றைக்கி வெளியில் வந்துட்டேன், எனக்கு விடுதலை. நீங்கள் வந்த அன்றைக்கி எனக்கு விடுதலை கிடச்சிது, உங்கள் ராசிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லா இருங்க, வாழ்த்துக்கள், எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு வாழ்த்திட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கவிதா மேடம் ஒரு 9 மாதம் நான் சென்னையில் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறேன். பின்னால் இருந்து ஒரு குரல், ஐயா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. திரும்பி பார்த்தேன். ஐயா என்ன தெரியுதுங்களா அப்படின்னாரு. எனக்கு தெரியலங்க, ஞாபகம் வரலங்க, எங்கே பார்த்தோம் என்னன்னு. கூட்டத்தில் எல்லாரும் பஸ்ஸில் எங்கள் 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க. அவர் பின் சீட்டில் இருந்து, ஐயா என்ன தெரியுதுங்களா, உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்கன்னாரு. சரி, ஏதோ டிவி பட்டிமன்றத்தில் ஏதோ பார்த்துருப்பார் போல இருக்குன்னு. இல்லைங்க, உங்களை எனக்கு தெரியல, மன்னிக்கணுங்க. அவர் சொன்னார், என்னங்கய்யா நம்ம 2 பேரும் ஒன்றா ஜெயிலேருந்து ஒரே நாள் வெளில வந்தமேங்க, தேவையா இது? அவர் எதை சொல்றாரு, 10 ஸ்டாப்பிங் கழிச்சு என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு இறங்கணும். இதை கேட்ட உடனே அடுத்த ஸ்டாப்பிங்லேயே இறங்கிட்டாரு. ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க கூடயா இவ்வளோ நேரம் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், இவன் சங்காத்தமான். மறுபடி பிக் பாக்கெட்டுக்கு வருவான். இந்த 4 பேரும் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தான் 3 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சிருக்கிறாரு. நண்பர்களோடு சேர்ந்து பிரித்து பார்த்தாரு. பார்க்கறதுக்கு பர்ஸு நல்ல பொட்டைப்பாக தான் இருந்தது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய ஷேருமே ஒரு 5000 கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் 4 பேரும் பிரித்தாங்க. ரொம்ப பொட்டைப்பாக இருந்த அந்த பர்ஸு பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ள 50 பைசா, ₹1, ₹2, ₹5 இப்படின்னு சில்லறைகளாக நிறைய இருந்தது. பார்க்க நிறைய மதிப்பாக இருந்தாலும் உண்மையான மதிப்புன்னு குறைவாக தான் இருந்தது. அருமை பெருமக்களே, அதே போலத்தான் பார்ப்பதற்கு சில பேர் பெரிதாக இருந்தாலும் இங்கே சில்லறைத்தனமான எண்ணங்கள் இருந்தால் மதிப்பும் குறைவாக இருக்கும். நல்ல நூல்களால் உயர்ந்த எண்ணங்களை நிரப்பிக் கொண்டால் உங்களை பற்றிய மதிப்பே உங்களுக்கு உயர்வாக இருக்கு. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. புத்தகங்கள் என்பது நமக்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எந்த மாதிரி புத்தகம் அப்படின்றத தேர்ந்தெடுத்து படிங்கன்னு மறுபடியும் அறிஞர் அண்ணா தான் சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். கற்க கசடர, என்னங்கய்யா மீதி சாய்ஸ்ல விட்டீங்களா? கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொதுவா எல்லாரும் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? படி, மனசுல இருக்க கசடுகள்லாம் போறதுக்கு நல்லா படி. கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர, மனசுல இருக்க கசடுகள்லாம் போறதுக்கு நல்லா படி. அறிஞர் அண்ணா என்ன விளக்கம் சொன்னார் தெரியுங்களா? எப்பா கொஞ்சம் யோசிச்சு பாரு, வள்ளுவர் அதை மட்டும் சொல்லல, மனசுல இருக்கிற கசடுகளை நீக்கிறதுக்காக படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. புத்தகங்கள்லயே கசடு நிரம்பிய புத்தகங்கள் உண்டு, அந்த கசடுகளை நீக்கி நல்ல புத்தகத்தை மட்டும் படிக்கிறதுக்கு கத்துக்கலான்னாராம். எல்லா புத்தகங்களுமே நல்ல புத்தகங்கள்னு நான் சொல்ல மாட்டேன். சில புத்தகங்கள் அச்சிடப்பட்ட பொய்கள்னு சுஜாதா எழுதுவார். சில புத்தகங்கள் அச்சிடப்பட்ட பொய்கள். நாம தான் எது சரியானது எது தவறானதுன்னு வித்தியாசம் பிரித்து அல்லது பிரித்து அறிந்தவர்களிடத்தில் விவாதித்து தெரிந்து கொள்ளணும். நமக்கு அந்த தெளிவு இல்லைன்னா புத்தகங்கள் திசை மாற்றிடும். சார், பொதுவா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோமே, இந்த பூமிக்கு புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று உண்டுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு. நியூட்டனாமா? பூமிக்கு புவி ஈர்ப்பு விசைன்னு கண்டுபிடிச்சவர் நியூட்டனா சார்? ரொம்ப நன்றிங்க. அவர் எப்படி கண்டுபிடிச்சார்? ஒரு மரத்தடியில் பட்டு கிடந்தார். ஆப்பிள் மரம் பட்டு கிடந்திருந்தப்போ ஆப்பிள் அவர் தள்ள உழுந்தது. இந்த ஆப்பிள் மேலே போகாம ஏண்டா கீழே உழுதுன்னு அவர் யோசிச்சாரு.
அதிலிருந்து தான் பூமிக்கு புவியீர்ப்பு விசை உண்டுன்னு கண்டுபிடிச்சாருன்னு. அருமை பெருமக்களே, தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் இன்று முதல் நினைவில் நிறுத்துங்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக எங்குமே பதிவு இல்லை. காலப்போக்கில் எல்லோரும் புத்தகத்தில் கதை விடுகிறார்கள். இது அவர் எங்க சொல்றார் தெரியுங்களா? ஒரு உதாரணமா சொல்றாரு. மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுவதற்கும் சூரியன் மையத்தில் இருக்கிற பொழுது கிரகங்கள் எல்லாம் திசை மாறாமல் சுற்றி வருவதற்கும் ஒரே காரணம், ஈர்ப்பு விசைதான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறதுன்னு ஒரு உதாரணமா அந்த மனுஷன் அப்ராணியா சொல்லிட்டு போனதை நம்பாளு அந்த மனுஷனை கொண்டு போய் தரையில போட்டு மரத்தடியில படுக்க வச்சு அவன் தள்ள ஒரு ஆப்பிளை போட்டு, புத்தகங்களிலும் கசடுகள் இருக்கின்றன, தள்ளி வைத்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கற்க கசடற. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், அது ஏற்படுத்துகிற தாக்கம் இருக்கு பாருங்க, அற்புதங்க. ஜெயமோகன் தான் சொல்லுவாரு, நம்ம ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப் இதெல்லாம் பார்க்குறோமே, இதுக்கும் புத்தகம் படிக்கிறதுக்கும் அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுங்களா? இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், யூடியூப் இதெல்லாம் பார்க்கறது அப்படின்றது கார்ல பயணம் பண்ற மாதிரி. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், உள்ள இருந்தா போகும், அது பாட்டுக்கு போகும். ஆனா புத்தகம் படிப்பது அப்படிங்கிறது சைக்கிள்ல போற மாதிரி. நம்முடைய பங்களிப்புன்றதும் கொஞ்சம் வேணும். பிரேக் பிடிக்கணும், எடுத்து அப்புறம் பார்க்கணும், பெடல் பண்ணணும். இப்ப புத்தகத்துல காட்டில் புலி நடந்து சென்றதுன்னு ஒரு வாசகம் இருக்குன்னா, படிக்கிற வாசகன் மனசுக்குள்ள அந்த புலி நடக்கிறத பார்க்கணும். அந்த புலி தண்ணீர் குடிக்க போனது அப்படின்ற வழியை படிச்சா நமக்குள்ள அந்த புலி தண்ணீர் குடிக்க போவதை நாம பார்க்கணும். இதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அது சின்ன வயசுல இருந்து வந்தாதான் உண்டு. நீங்க பிள்ளைங்க கையில மம்மி உனக்கு யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருன்னு கொடுத்து சாப்பாடு ஊட்டுறதுக்காக நீங்க யூடியூப்பை போட்டு பிள்ளைங்க கையில கொடுத்தீங்கன்னா கண்ணு வழியா தான் உள்ள போகுமே தவிர கற்பனை என்பது அதற்கு வெளியே போய்விடும். தயவு செய்து தாய்மார்கள் பிள்ளைக்கு உணவு ஊட்டுகிற பொழுது உணவு மட்டும் ஊட்டுங்கள், இந்த செல்போன் என்கிற விஷத்தை தயவு செய்து ஊட்டாதீர்கள் என்று காலில் விழுந்து கேட்டுக்கொள்ளுகிறேன். சரி, டோபமைன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு அமிலம் சுரக்கிறது. அதுதான் ஒரு வகையான கிளுகிழுப்பு, உற்சாகம், சுறுசுறுப்பு இதெல்லாத்தையும் தருது. நீங்க இதை பார்க்க பார்க்க அந்த டோபமைன் சுரக்குது. அதான் நம்மளும் நம்ம நேரத்தை மறந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன சிக்கல்னா, நீங்க முதல் தடவை பார்க்கறப்போ 5 நிமிஷத்துல டோபமைன் சுரந்துரும், சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு வாரம் பழகிட்டீங்க அப்படின்னா அது சுரப்பதற்கு அடுத்ததாக 20 நிமிடம் எடுத்துக்கொள்ளுகிறது. உள்ளுக்குள்ள உங்களுக்கு, எனக்கு, அவருக்கு, இவருக்கு எல்லாருக்கும் 20 நிமிஷம் நீங்க செல்போன் பார்த்தீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள டோபமைன் சுரக்கும். அப்புறம் 25, அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் 1.5 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம். நம்மை அறியாமல் நாம் காசு செலவழித்து கண்ணையும் கருத்தையும் கெடுத்துக் கொள்ளுகின்ற முட்டாள்களாக இந்த அறிவியல் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அப்ப இதை இந்த சிக்கலில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகின்ற ஆற்றல் புத்தகத்துக்கு தான் உண்டு. இமயமலை அடிவாரத்தில் ஒரு அம்மா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தூரக்க இருக்க இமயமலையை காமிச்சு, அதோ அந்த இடத்துல தான் புலி இருக்கு, சிங்கம் இருக்கு, காளி மாதா அங்கதான் இருக்கா, அந்த இடத்துக்கு யாராலையும் போக முடியாதுன்னு சொல்லி ஒரு அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுது. இமயம் தொட்டவர்கள், உயரம் தொட்டவர்கள்னு ஒரு நூல். உலகம் முழுக்க மலை ஏறி சாதனை செய்தவர்கள், மவுண்டனியர்ஸ், ட்ரெக்கர்ஸ். தமிழ்ல மொழியாக்கம் வந்திருக்கு, கிழக்கு பதிப்பகம் நினைக்கிறேன். அந்த அம்மா இடுப்புல குழந்தைய வச்சுட்டு சொல்றாங்க, அதோ அந்த மலை உச்சியில தான், எது இமயமலை உச்சியில தான் சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு, காளி மாதா கூட இருக்கு, ஆனா யாராலையும் அங்க போக முடியாது அப்படின்னு அந்த அம்மா ஒரு தடவை சொல்லிச்சு. நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்டலாம் ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஏதாவது ஒண்ணு முடியாது, செய்யாத, கூடாது, நடக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நான் செஞ்சே தீருவேன்றதுல ஒரு ஞான தெளிவோட இருக்கும். இதை செய்யாதன்னுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. செய்டான்னா கூட அறகுறையா செய்யும், செய்யாதன்னா நான் பிறந்தது இதை செய்யறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி செய்யும். இந்த அம்மா குழந்தைய இடுப்புல வச்சுக்கிட்டு யாராலையும் அங்க போக முடியாதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்களா, மறுநாள் இருந்து இந்த அம்மா குழந்தைக்கு சோறு ஊட்டுறப்பெல்லாம் இந்த குழந்தையே சொல்ல ஆரம்பிச்சுது, மம்மி அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, காளி மாதா இருக்கு, யாராலையும் போக முடியாது, ஆனா நான் ஒரு நாள் போவேன். இந்த குழந்தை
பெசாம இரு, யாராலையும் அங்கெல்லாம் போக முடியாது, பெசாம இருந்துச்சு. போயிடுச்சு. திரும்ப ராத்திரி அந்த அம்மா சோறு விட்டுறாங்க. இது ஆரம்பிக்குது, மம்மி அங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு. ஏய் பிச்சு விடுவேன், நீ கம்முன்னு இரு. யாராலையும் போக முடியாது, நான் ஒரு நாளைக்கு போவேன். அப்படி நான் ஒரு நாளைக்கு போவேன், நான் ஒரு நாளைக்கு போவேன் என்று சொல்லி சொல்லி நிஜமாகவே எவரெஸ்ட் உச்சத்தை தொட்ட டென்சிங் தான் அந்த சின்னஞ்சிறு குழந்தை. தன்னுடைய மனதிற்குள் இந்த எண்ணத்தை விதைத்தவன் தான் நிஜமாகவே சாதனை செய்கிறான். இதுல என்ன ஆச்சரியம்னா, டென்சிங் தன்னுடைய வரலாற்றை எழுதினான். அதை படித்து படித்துத்தான் பச்சேந்திரி பால் என்கிற முதல் இந்திய பெண், அவள் இந்த புத்தகத்தை படித்து அவளும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டாள். ஒரு புத்தகம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதுக்காக சொல்லவன். படிச்சா அப்படி படிக்கணும். எந்த நெஞ்சில் ஈரம் இருக்கிறதோ அங்கே முளை விடுகிறது. லியோ டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் கடிதம் எழுதுறாரு, நான் இந்தியாவில் தான் காந்தியா பிறந்தேன், ஆனால் உங்கள் புத்தகத்தை படித்த பிறகுதான் நான் உருவானேன். இந்தியாவில் பிறந்தேன், ஆப்பிரிக்காவில் தான் உருவானேன், அங்குதான் அன்டு த லாஸ்ட், கடையனுக்கும் கடை தேற்றம் என்கிற புத்தகத்தை படித்தேன், அதில்தான் நான் சத்தியாகிரகம் என்கின்ற போராட்ட முறையை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு எழுதுறாருங்க. டால்ஸ்டாய் இதுக்கு என்ன பதில் எழுதினார் தெரியுங்களா? அடுத்தவர்கள் துன்பம் செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளுகின்ற அந்த சத்தியாகிரகம் இருக்கிறதே மிஸ்டர் காந்தி, இதை நான் கற்றுக்கொண்டதே உங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கு திருவள்ளுவன் என்று ஒருவன் திருக்குறள் எழுதினான், அதில் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கிற திருக்குறளில் இருந்துதான் நான் இதை கற்றுக்கொண்டேன் டால்ஸ்டாய் எழுதுகிறார். ஒரு நூல் எந்த அளவுக்கு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதர்களை உருவாக்குகிறது. அதற்காகத்தான் நம்மிடையே இருந்தும் ஒரு டால்ஸ்டாய், நம் வீட்டில் இருந்தும் ஒரு மகாத்மா, நம் வீட்டில் இருந்தும் ஒரு டென்சிங் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற அத்தனை பெரியோர்களும் தவறாமல் புத்தக திருவிழாவுக்கு பிள்ளைகளை அழைத்து வந்து பழக்க வேண்டும். இதுக்காக அவங்க ஒரு இரவு முழுக்க பயணம் பண்ணி வந்திருக்கிறார்கள். எதுக்கு? பொழுது போலன்றதுக்காகவா, பேசணுன்றதுக்காகவா? நல்ல பிள்ளைகள், நல்ல தலைமுறை, அடுத்து வருகிற காலங்கள் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வழிகாட்டியாக இருப்பது புத்தகங்கள் தான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது. டேல் கார்னகின்னு சுய முன்னேற்ற நூல்கள்லாம் எழுதினவர். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ்னு புத்தகம் எழுதினார். உலகம் முழுவதும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தந்தவர் டேல் கார்னகி. அற்புதமான புத்தகங்கள்லாம் எழுதினவர். கோடிக்கணக்கான இதயங்களை தன் எழுத்துக்களால் தொட்டு எழுப்பிய மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆனால் பெருமக்களே, அந்த மனிதன் ஒரு நாள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். டேல் கார்னகி உலகம் முழுக்க எவ்வளவோ உள்ளங்களை தொட்டு எழுப்பியவன் எழுத்துக்களால் அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். என்ன அர்த்தம்? இந்த மனசுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நல்லதா நீங்க போட்டாலும் இந்த மனசு ஒரு முரட்டு குதிரை, இது எப்ப வேணாலும் நம்மளை கவுத்துட்டு போயிடும். இதுதான் 4 கால் பாய்ச்சலில் ஓட வைக்கும், இதுதான் நம்மை கீழே தள்ளி குழியும் பறிக்கும். இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுத் தருவதும் இதே புத்தகங்கள் தான், மறந்து விடாதீர்கள். சந்தேகம் இல்லை. இதை கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையில் எதிலும் கட்டுப்படுத்த முடியாது. அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று நான் படிச்சேங்க, மிரண்டுட்டேன். வெற்றியின் விளிம்பில் அப்படின்னு ஜெடியான்னு இத்தாலி நாட்டு கால்பந்தாட்ட வீரர், மொழிபெயர்ப்பு நூல் தான் அவன் எழுதுறான். உலக கால்பந்து போட்டி நடக்கிறது, உலக கோப்பை ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால. இத்தாலிக்கும் பிரான்ஸுக்கும் போட்டி நடக்குது, அதான் ஃபைனல்ஸ். அந்த ஃபைனல்ஸ்ல உலகம் முழுக்க இருக்கிற ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம்னு இத்தாலி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன்னா அங்க ஜெடியான்னு ஒரு ஃபுட்பால் ராட்சசம் ஒருத்தன் அந்த டீம்ல இருக்கிறான். ஜெடியா இருக்கிறப்போ எங்களுக்கு என்னடா கவலை, நாங்க தாண்டா வின் பண்ணுவோம், நெஞ்சு நிமிர்ந்து இருந்தார்கள். ஆனா இத்தாலிக்கும் பிரான்ஸுக்கும் கடைசியில் அந்த மேட்ச் டிராவ் ஆயிடுச்சு. இவங்க ஒரு கோல், இவங்க ஒரு கோல், நேரம் ஆகி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஜட்ஜஸ் அம்பையர் எல்லாம் ஒண்ணு கூடினாங்க. சரி, இவங்களுக்கு உடனே இந்த பக்கம் 5 கோல், இந்த பக்கம் இவங்க 5 கோல் போடுறதுக்கு 5 ஷாட்டுக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
இதுல யார் அதிக கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு முடிவு பண்ணுவோம்னு கால்பந்தாட்ட விதிமுறைப்படி இருவருக்கும் 5 வாய்ப்புகள் தருகிறார்கள். ஜெடியா என்கிற கால்பந்து ராட்சசன் இருக்கிற அந்த அணி தோற்று போனது. 5 பந்துக்கு 3 கோல்கள் தான் போட்டார்கள். என்ன காரணம் என்றால் அந்த ஆட்டம் நேரம் நிறைவு பெறுவதற்குள் சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்பாக அந்த ஜெடியாவை ஆட்டத்தில் இருந்து அந்த நடுவர் விலக்கி விடுகிறார். எதனால விலக்கினார் தெரியுங்களா? விளையாடிக்கிட்டே இருக்கிறப்போ பிரான்ஸ் அணியில இருக்கிற மெட்டராசின்னு ஒருத்தர் இவரை முட்டிட்டார். இவரை முட்டிட்டார், அப்படி இடிச்சுட்டு போயிட்டார். அவர் ஏன் முட்டினார்னா அவரை திட்டினார். ஏதோ இவர் அவரை திட்டாரு, அவர் கோபத்துல முட்டிட்டார். இவர் திட்டாரு, இது விதிமுறைகளுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்ற காரணத்தினால சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்பாக ஜெடியாவை வெளியேற்றி விட்டார்கள். அருமை பெருமக்களே, இந்த ஜெடியா என்ன செய்திருக்கலாம்? திட்டாருன்ற காரணத்தினால நான் வரேன், நீ வெளில வாமா, அவனை இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, முடிச்சுட்டு உன்னை நான் வச்சுக்கிறேன், உன் வீட்டு வாசல்லையே இன்னைக்கு நீ ஆச்சு நான் ஆச்சு அப்படின்னு தன்னை நிர்வகித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த இமோஷனல் கோஷன் தன்னை நிர்வகித்துக் கொண்டு இருக்கலாம். என்ன பார்த்து நீ எப்படி முட்டினு கோபமா இவர் இது ரியாக்ட் பண்ண உடனே என்ன ஆகி போச்சு? உலக அளவில் மகத்தான ஒரு தங்க கோப்பையை பெறுகிற வாய்ப்பையே உணர்ச்சியை சரியாக நிர்வகிக்க தெரியாத காரணத்தால் ஒரு உலக வாய்ப்பை அந்த மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரன் இழந்தான். மகத்தான வாய்ப்புகளை நாம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மாமனிதர்களுடைய வாழ்க்கை பாடங்களை நூல்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த மனசு அவ்வளவு ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. அப்படியே கவுத்துட்டே போயிடும். எப்போ நம்ம இது கவுக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளே சொல்றோம்ல, சார் நான் ஆக்சுவலா ஐயோ நான் அதை சொல்லணும்னு நினைக்கல சார், வாயில தவறி வந்துருச்சு சார் அப்படின்றான். அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுப்பா, நான் வேணும்னு சொல்லப்பா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சுப்பா. அப்ப நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மீண்டும் மீண்டும் மகத்தான அறிஞர்கள் தான் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். நான் இந்த தப்பு பண்ண நீ பண்ணிடாத, நான் இந்த தப்பு பண்ண நீ பண்ணிடாத. பெருமக்களே, தலைவர்களிலேயே பண்டிட் என்ற பேர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு, ஜவஹர்லால் நேரு. அவர் காஷ்மீர் பண்டிட்டை சேர்ந்தவர். ஆனா அதையும் தாண்டி அந்த பண்டிட் என்ற பேர் அவரோட எப்படி ஒட்டி கொண்டது தெரியுமா? சின்ன வயசுல அவர் எழுதுகிறார், அவருக்கு இந்த வேட்டையாடுறதுல ரொம்ப விருப்பம் உண்டு. ஒரு நாள் காட்டுக்கு போறாரு, வேட்டையாடுறாரு, திரும்ப வந்துடுறாரு, மறுநாள் போல ஒரு வாரம் வேட்டையாடுறதுக்கே போல. அப்பா மோதிலால் நேரு கேட்கிறாரு, ஏன் நேரு ஏன் போல, உனக்கு ரொம்ப விருப்பமாச்சே, நீ ஏன் வேட்டையாட போல? இல்ல வேணாம்ப்பா, நான் போலப்பா. ஏன் போக மாட்டேங்கிற? உன்னால குறிபார்த்து சுட முடியலையா? இல்லப்பா முடியுது, நான் போலப்பா. உன்னால களைப்பு இல்லாம துரத்திக்கிட்டு போக முடியலையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் போலப்பா. உனக்கு சரியா ட்ரைனிங் தரத்துக்கு ஆள் இல்லையா? நான் ஒரு நல்ல கோச் வேணா ஏற்பாடு பண்ணிட்டேமா? இல்ல வேணாப்பா, நான் போலப்பா. நேரு எனக்கு சொல்லு, நீ ஏன் போக மாட்டேங்கிற? இவர் சொன்னாரு, நான் 4 நாட்களுக்கு முன்பு காட்டுக்கு வேட்டையாட பொழுது ஒரு மான் குட்டியை கொன்று விட்டேன். சபாஷ், இன்னைக்கு போ, அதோட அம்மாவை வரும், அம்மாவை சுடலாமே. மோதிலால் நேரு சொல்றாரு, இன்னைக்கு போ. அவர் சொன்னார், இல்லையப்பா, நான் போக போவதில்லை. ஏன்? நான் அந்த மான்குட்டியை சுட்ட பிறகு அதன் பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த மான்குட்டி என்னை பார்த்து, நான் உனக்கு எந்த துன்பமுமே தரவில்லையே, நீ ஏன் என்னை மட்டும் இப்படி கொன்று வீழ்த்தி விட்டாய் என்று அந்த மான்குட்டியா உன்னை பார்த்து கேட்டது. மான்குட்டியா உன்னை பார்த்து கேட்டது. இந்த மனிதன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அப்பா, மான்குட்டி என்னை பார்த்து கேட்கவில்லை, என் மனசாட்சி என்னை பார்த்து கேள்வி கேட்டது. மனசாட்சி கேட்ட பிறகு எனக்கு எதையும் வேட்டையாட வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன். அப்பா சொன்னாரு, இன்னைக்கு தாண்டா உண்மையிலேயே நீ பண்டிதன் என்பதை நிரூபித்திருக்கிறாய். எப்படி? ஒரு மான்குட்டி விழுந்து கிடக்கு, அதோட கண்ணு இவரை பார்த்து கேட்கிற மாதிரி உள்ளுக்குள் இருக்கிற மனசாட்சி கேட்ட அந்த ஒற்றை வார்த்தையில் ஒரு மகத்தான மாற்றம் வருகிறது என்றால், படிப்பு என்பது வெளியில் படிப்பதற்கோ பேசுவதற்கோ எழுதுவதற்கோ அல்ல, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்குவதுதான் உண்மையான படிப்பு. அந்த பக்குவத்தை நாம் பெறுவதற்கும் புத்தகங்கள் தான் வழிகாட்டு.
அந்த நிலைக்கு செல்லணும். ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவிதா மேடம் படிச்சிருப்பாங்க. குரத்தி முடுக்கு, அப்புறம் நாளை, இன்னொரு நாளை, மற்றொரு நாளை, அது மாதிரி நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களை வச்சு எழுதுவார். அவர் எழுதுறாரு, மனுஷனுக்கு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாரு பாருங்க, அற்புதமான டெஃபினிஷன். சார், இந்த உலகத்துல ஒரு சிங்கம் 1000 வருஷம் சிங்கமா தான் இருக்குது, ஒரு நாய் நாயா தான் இருக்குது. அது ராஜபாளையத்திலிருந்து கர்ஜனை பண்ணுலாம் வச்சுக்கிட்டா கூட ராஜபாளையத்து நாயும் கொலைக்க தான் கொலைக்கும், ஆயிரக்கணக்கான வருஷமா. நம்ம வேணாலும் அன்பா சொல்லிக்கலாம். நாய் அப்படித்தான் இருக்கிறது, புலி அப்படித்தான் இருக்கிறது, கழுகு அப்படித்தான் இருக்கிறது, கழுதை அப்படித்தான் இருக்கிறது. மனிதன் தான் காலந்தோறும் விதம் விதம் விதமாக மாறிக்கொண்டிருக்கிறான். ஜி நாகராஜன் எழுதுறார் பாருங்க, மனிதன் தான் மகத்தான சல்லி பயல்னு எழுதினார். எப்படி? மகத்தான சல்லி பயல். என்ன இரண்டு முரண்பாடான 2 வார்த்தை இணைச்சார் பாருங்க. இவன் மகத்தானவன், இவனை மாதிரி சல்லி பயலும் கிடையாது. இவன் தான் அறிஞர் ஆகிறான், சுதந்திர போராட்ட வீரன் ஆகிறான், தியாகி ஆகிறான், ஞானி ஆகிறான், கடவுள் ஆகிறான். இவனே தான் கொலைகாரன் ஆகிறான், குரூரமானவனாகிறான், வழிபாட்டுக்குரியவனாக ஆகிறான். பெற்றெடுத்த தாயையே எட்டி உதைக்கிற 2 கால் மிருகமாகவும் மாறுகிறான். மகத்தான சல்லிப்பயல். அப்ப இந்த மனுஷனுக்குள்ளதான் இவ்வளவு முரண்பாடுகளும் மாற்றங்களும் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால தான் இவனை எச்சரிக்கிறதுக்கு, இவனை வழிகாட்டுறதுக்கு இவ்வளவு சிந்தனையாளர்கள் உலகத்தில் தோன்றினாங்க. ஒரு நாய்க்கோ, ஒரு யானைக்கோ, ஒரு புலிக்கோ வழிகாட்டுதலுக்காக எந்த ஞானியும் தோன்றவில்லை. இந்த மனுஷனை நெறிப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு பேரும் தோன்றி இருக்கிறார்கள், வள்ளுவன்ல இருந்து பாரதி வரைக்கும். இவன் தான் எப்ப வேணாலும் கவுத்துட்டு போயிடுவான். ஆனா இவன் தான் திடீர்னு ஞானியாவும் உயருவான். வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர், அவர் ஒரு நாள் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போறாருங்க. மலையாள எழுத்தாளர் சாப்பிட்றதுக்காக போறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, பில்லு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பில்லை பார்த்தாரு, பேக்கெட்ல பணம் கொடுக்கலான்னு பேக்கெட்ல கையை விடுறாரு, பர்ஸை காணும். பஸ்ல இருந்து இறங்கி வந்தாரு, எவனோ அடிச்சிட்டான். நேரம் அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் சொன்னார், ஐயா இது மாதிரி பர்ஸ் இல்லைன்னு. அந்த மலையாள முதலாளி அவர் பார்த்தாரு, அதெல்லாம் எனக்கு கிடையாது, நீ முதல்ல ஜிப்பாவை கைட்டுன்ட்டார். அவர் போட்டு ஜிப்பாவை, அது அந்த கேரளாவில் அந்த ஊர் வழக்கம் போல இருக்கு, நீ போட்டுருக்கு ஜிப்பாவை கைட்டுன்ட்டார். இல்லைப்பா என்னப்பா, நான் அவனை போயிட்டு, அதெல்லாம் கிடையாது, ஜிப்பாவை கட்டி இங்கேயே உட்காரு, நீ ஃபோன் பண்ணி உன் சொந்தக்காரன் எவனையாவது வர சொல்லு, பில்லு கொடுத்துட்டு போ அப்படின்னார். இவர் ஜிப்பாவை கேட்டதுக்காக போனாருங்க. பின்னாலிருந்து ஒரு குரல் கட்டுது, நிறுத்து, யாரை பார்த்து ஜிப்பாவை கைட்டுன்னு சொல்ற, அவன் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா அப்படின்னு ஒரு குரல் பின்னால. திரும்பி பார்த்தா பின்னால ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான், அவனும் ஜிப்பா போட்டுட்டு இருக்கிறான், 10 விரல்லையும் மோதிரம் போட்டிருக்கான். அவன் அங்கேருந்து வைக்கம் முகமது பஷீர்கிட்ட வந்து சொன்னான், ஐயா உங்ககிட்டேருந்து பிக் பேக்கெட் அடித்து பர்ஸை எடுத்த ஆள் நான் தான், இந்த 5 பர்ஸில் உங்கள் பர்ஸு எதுன்னு எடுத்து பணத்தை கொடுங்கன்னா. இவருக்கு தூக்கி வாரி போட்டுது, எங்கிட்ட பிக் பேக்கெட்டை அடித்ததும் நீ தான், இப்போ கொண்டாந்து என் மானத்தை காப்பாற்றுறதும் நீ தான், நீ யார்ப்பான, உங்ககிட்ட நான் செய்யறது என் தொழில் தர்மங்க. எப்படி? உங்ககிட்ட பிக் பேக்கெட் அடிச்சுட்டேன், அது என் தொழில் தர்மங்க, அதுக்காக நான் பண்ண காரியத்துக்காக நீங்க அவமானப்படுறது எனக்கு பொறுக்கலங்க. நான் தனிப்பட்ட வகையில பிக் பாக்கெட் அடிச்சேன், நீங்க அவமானப்படக்கூடாது. எப்பேற்பட்ட எழுத்தாளர் நீங்க, இந்தாங்க உங்க பர்ஸ்ல இருந்து எடுத்து பணத்தை கொடுத்துட்டு என் கூட வெளில வாங்க. மகத்தான சல்லிப்பயல். விஷயம் புரியுதுங்களா? காட்டுல மனுஷன் போயிட்டே இருக்கிறாங்க. தாகூர் தான் சொல்லுவாரு, அற்புதமான சிறுகதைகள் ரவீந்திரநாத் தாகூர். காட்டுல மனுஷன் போயிட்டே இருக்கிறான், புலி ஒன்று துரத்துது, வேக வேகமா வந்து இவனால அதுக்கு மேல ஓடவே முடியல. அந்த புலி சொல்லிச்சான், என்ன பண்றது என்ன பண்றது, உன்னை நம்ம மேல பாஞ்சு கடிச்சு கொதறி திங்க போறான்னு. இவன் சொன்னான், புலியே நான் ரொம்ப நல்லவன் புலி, என்னை விட்டுடு புலி, நான் ரொம்ப நல்லவன் புலின்னு இவன் புலி கிட்ட கெஞ்சறான். அந்த புலி ஒன்னே சொல்லிச்சு, தபா நீ ரொம்ப நல்லவன்னு நீ சொன்னா ஒத்துக்க மாட்டேன், உன் இனமே இப்படித்தான், தான் ரொம்ப யோக்கியான்னு பேசும், ஆனா எப்படின்னு எனக்கு தெரியும், நீ மூடு, நீ நல்லவன் இங்க யாராவது சொன்னா நான் உன்னை விட்டுடுறான்னுச்சு புலி. இவன் சுத்து முத்தும் பார்த்தான், அங்க ஒரு கிளி ஒன்று இருந்தது. கிளியே கிளியே நான் நல்லவன்னு நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னுச்சு. அதுவா நீயா? டேய் நல்லவனா நீயே? நாங்க பாட்டுக்கு அழகா மரத்துக்கு மரம் தாவி பறந்துகிட்டு இருந்தோம்டா, எங்களை பிடிச்சி எங்கள் ரக்கையை வெட்டி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கூண்டு ஒன்று பண்ணி எங்களை உள்ளே வச்சு 4 நெல்லை போட்டு எங்களுக்கு நிகழ்காலமே சரியில்லாமல் நாங்கள் உக்காந்துருக்கிறப்போ எங்கள்கிட்ட வந்து என் எதிர்காலத்தை சொல்லு, சீட்டு எடுத்து கொடுன்னு கேட்குற மோசமான ஆளுங்கடா நீங்கள்.
அப்படின்னு இந்த கிளி இவனை கிளின்னு கிழிச்சிருச்சு. நீயா நல்லவன்? புலியே, நீ இவ்வளவு நேரம் இவனை விட்டதே தப்பு. எதுக்கு விட்டுக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே டீம். இவன் எதிர்கட்சி. இவன் பார்த்தான், ஐயோ கிளியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு குனிஞ்சு பார்த்தான். அங்க ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆரே ஆரே, நான் நல்லவன்னு கொஞ்சம் சொல்ல. இந்த ஆறு சொல்லுது, நீயா? அட பாவி, உனக்கு நான் தினம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறேன், குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறேன், உன் அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு நான் அழுக்கெல்லாம் ஏய்க்கிறேன். ஆனா நீ தொழில் நடத்தி லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக கண்ட ஆலை கழிவெல்லாம் உள்ள என் மேல விட்டு என்ன அழுக்காக்கிட்டு இருக்கிற. நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன அழுக்காக்கின. நீயா நல்லவன்? புலியே சும்மா இருக்காத, அவனை இங்க புடிச்சு தள்ளு, நான் அவனை உள்ள தள்ளிடுறேன். ஆறு. பக்கத்துல பார்த்தா மரம் இருந்தது. மரமே, நான் நல்லவன் நீ சொல்லக்கூடாதா? யாரு? நீயாடா? டேய், உனக்கு நான் நிழல் கொடுக்குறேன், காய் கொடுக்குறேன், கனி கொடுக்குறேன், ஆனா நீ என்ன வெட்டி தள்ளுற. என்ன வெட்டுறதுக்கு நீ கோடாலின்னு ஒன்று ரெடி பண்ணி அந்த கோடாலிலையும் என் கிளையே உள்ள சொருகி அதை கைப்பிடியா வச்சு என்ன நீ வெட்டுற. மோசமான ஆளு, மோசமான ஆளு, இவனை விடாத அப்படின்னு அந்த மரம் சொல்ல இவன் சுத்து முத்தும் பார்த்தான். தயவு செஞ்சு புலியே என்னை விட்டுடுன்னா அப்ப மேலேந்து ஒரு குரல் கேட்கிறது, இவன் ரொம்ப நல்லவன், இவனை ஒன்றும் பண்ணாத, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தான், அங்கே ஒரு காகம் அமர்ந்திருந்தது. காகம் சொன்னது, இவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் தினந்தோறும் இவன் சாப்பிடுவதற்கு முன்பு எனக்கு ஒரு வாய் சோறு வைப்பான். ஒரு வாய் சோறு வைத்த நன்றிக்காக சொல்லுகிறேன் இவன் நல்லவன் என்று நன்றி மறந்த மனிதனுக்கு ஒரு காகம் நன்றியை சொல்லி தருகிறது. இயற்கையை, இது வெறும் கதை தான், ரவீந்திரநாத் தாகூருடைய கதை தான். முக்கியமான பாடம் இருக்குதுங்க, முக்கியமான பாடம் இருக்குது. இந்த ஆறு, இந்த மரம், இந்த கிளி, இந்த நிலம், இவையெல்லாம் இயற்கையினுடைய அம்சங்கள். ஏதோ ஒரு காகத்திற்கு என்றோ ஒரு நாள் உணவு தந்தான் என்பதால் அது துணை இருக்கிறது என்றால் என்ன பொருள்? நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை எந்த அளவிற்கு நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு இயற்கையும் நம்மை பாதுகாக்கும். நாம் தொடர்ந்து இயற்கையை சீரழித்தால் ஒரு நாள் நிச்சயம் இயற்கை சீறி எழும். மறந்துவிடக்கூடாது. நாம எந்த அளவுக்கு அதை பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம நல்லா இருக்கலாம். இந்த பூமி இருக்கிறதே போன தலைமுறையிடம் இருந்து நாம் பெற்ற பரிசு அல்ல, அடுத்த தலைமுறையிடம் இருந்து நாம் பெற்றிருக்கிற கடன். பயன்படுத்தி பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கிற பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இல்லைன்னா வரும் தலைமுறை நம்மை திட்டும், ஏசும். அருமை பெருமக்களே, இதையெல்லாம் எங்கே, எப்படி, யாரிடம் இருந்து ஆரம்பிப்பது? யார் இதையெல்லாம் செய்வது? ஒன்றுதான். நீங்க வீட்டில் பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம், நம்ம கல்லூரி மாணவனை கூட பார்த்துருக்கலாம். காலையில் கல்லூரிக்கு போக வேண்டிய அவசரத்தில் பைக்கு சாவி எங்கே வச்சேன்னு தெரியாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி டிவி கடியில் பார்த்து, ஷெல்ஃபில் பார்த்து, அப்புறம் கட்டில் கடியில் பார்த்து, அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு பார்த்தா இவன் வாங்கின நாளிலிருந்து அழட்டாமையே போட்டிருக்கிற கன்றாவி ஜீன்ஸ் பேக்கெட்டு உள்ளேயே இருக்கும். அம்மா அங்கேருந்து அந்த கருமத்தை தோய்க்க போட்டிருந்தாலாவது நானாவது எடுத்து கொடுத்துருப்பேன்டா, அதுவும் உடம்புல தோல் மாதிரியே போட்டிருக்கிறியேன்னு அவன் பேக்கெட்லேருந்தே எடுத்து கொடுப்பாங்க. பாக்கெட்டில் சாவியை வைத்து கொண்டு தேடிக்கொண்டு இருக்கின்ற கல்லூரி மாணவனை போல. சில வீட்டில் பெரியவங்க பார்த்துருக்கீங்களா? என் மூக்கு கண்ணாடி எங்க, என் மூக்கு கண்ணாடி எங்க வச்சேன்னு தேடுவாங்க. அது குட்டி பொண்ணு அங்கேருந்து வந்து, தாத்தா நீ அதை போட்டுக்கிட்டு தான் அந்த கண்ணாடியே தேடிக்கிட்டு இருக்கிறான்னு. இவர் தேடுறதே மூஞ்சில மூக்கு கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான். அருமை பெரியவர்களே, ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரு இதை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன். ஒரு நாள் பார்த்தாரு, எழுத்தாப்புல ஒரு பையன் வந்தான். டேவிட் எப்படி இருக்கிற அப்படின்னார். ஃபாதர் நல்லா இருக்கிற ஃபாதர், எனக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஃபாதர். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? இல்லை ஃபாதர், கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு ஃபாதர், ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல ஃபாதர், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கவலையப்படாத டேவிட், கவலையப்படாத, நான் அடுத்த வாரமே வேளாங்கண்ணி போறேன், உனக்காக அங்க மேரி மாதா கிட்டக்க மெழுகுவத்தி ஏற்றி நான் பிரார்த்தனை பண்றேன், நீ கவலையே படாத அப்படின்னாரு. ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னா. அப்புறம் அவரும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டாரு, இவனும் வீட்டுக்கு போயிட்டான். மறுபடியும் ஒரு 5-6 வருஷம் ஆச்சுங்க. திரும்ப ஒரு நாள் இதே டேவிட் வந்து பார்த்தான். ஃபாதர் வணக்கம் ஃபாதர் அப்படின்னா. டேவிட் எப்படி இருக்கிறன்னா, இவன் சொன்னா, ஃபாதர் எனக்காக நீங்க மெழுகுவத்தி ஏற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணீங்க, ரொம்ப நன்றி ஃபாதர். அடுத்த வருஷமே எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது ஃபாதர், ரெட்டை ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தது ஃபாதர். அப்படியா,
ரொம்ப சந்தோஷம் டேவிட் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு மறுபடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஃபாதர்னா. அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சிப்பான்னாரு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடி ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடி ரெட்டை பெண் குழந்தை பிறந்தது ஃபாதர்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடி இவர் பார்த்தாரு, ஸ்டாப், லேட்டஸ்ட் ஸ்கோர் என்ன அதை முதல்ல சொல்லு. அவன் சொன்னான், இப்போ 3 மாதம் ஃபாதர் வயிற்றுல உதைக்க போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு வந்த, என்னத்துக்காக வந்தேன்னு. இந்தாங்க ஃபாதர், வேளாங்கண்ணிக்கு ஒரு டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு. எதுக்காக ட்ரெயின் டிக்கெட்டுன்னு, கொஞ்சம் தயவு செஞ்சு போய் அந்த மெழுகு ஊற்றி ஏற்றுனீங்களே அதை அணைச்சிட்டு வந்துருங்க ஃபாதர், ஒரேடியாக பற்றிக்கிட்டு எரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்வார்? இவன் தொடர்ந்து ஃபாதர் ஆகிட்டே இருக்கிறதுக்கு அந்த ஃபாதர் என்ன செய்வார்? நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டிய விஷயங்களை நம்மிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். புத்தக திருவிழா ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நமக்காக, நம்முடைய மனதின் மகிழ்ச்சிக்காக, அறிவின் வளர்ச்சிக்காக, அடுத்த தலைமுறையின் எழுச்சிக்காக அற்புதமான சிந்தனையாளர்களும் மேதைகளும் ஞானிகளும் புத்தக வடிவிலே இங்கே நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது நாமும் வளர்வோம், நாடும் வளரும். அப்பொழுது உண்மையிலேயே புத்தக திருவிழாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையே ஒரு திருவிழா என்கிற வடிவத்தை பெறும். அந்த அளவிற்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காஞ்சி மாநகரத்து பெருமக்களை தேடி அத்தனை பதிப்புலக பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்து இந்த வாய்ப்பளித்த தமிழக அரசுக்கும் பப்பாசி நிறுவனத்திற்கும் மற்றும் ஆட்சி நிர்வாகத்தை சேர்ந்த பெருமக்கள் அனைவருக்கும், நண்பர்களுக்கும், இருந்து கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். பெருமக்களே வணக்கம், வாழிய நலம்.